2026 BO எக்ஸாமோட கேள்வித்தரம் எப்படி இருக்கு, கேள்வித்தாள் எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு 2019 மற்றும் 2023ல இதே போன்ற எக்ஸாம் BO எக்ஸாம் பார்த்தா நடந்திருக்கு. அந்த கேள்வித்தாள்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது 2019ல கேள்வித்தாள் பள்ளி பாட புத்தகத்தையே பெரும்பான்மையா சார்ந்திருந்துச்சு. அதே போல 2023ல நடந்த எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சுன்னா பள்ளி புத்தகத்துக்கு சம்பந்தமா அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய போயிருந்துச்சு. அப்ப இப்ப நடக்கக்கூடிய 2026 நடக்கக்கூடிய எக்ஸாம்ல எப்படி இருக்கும் கேள்வி அப்படின்னு யோசிக்கும் போது இரண்டுமே சார்ந்துதான் படிக்கணும். ஏன்னா பள்ளி பாட புத்தகத்திலையும் நம்ம படிக்கணும், பிளஸ் அடிஷனலா சோர்ஸ் புக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே படிச்சாதான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பள்ளி பாட புத்தகத்தை முழுமையாக முடிக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படை எது இருக்குன்னா ஸ்கூல் புக்கு தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்காம வெறும் அவுட் ஆஃப் சோர்ஸ் மட்டும் படிக்கும்போது அந்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஏறுற மாதிரி தெரியும். ஆனால் அதோட அடிப்படை இல்லாமல் போகும்போது அந்த விஷயம் சுத்தமான மைண்ட்லேயே நிற்காது. அதனால பள்ளி பாட புத்தகத்தை முதல்ல முழுசாக முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் சோர்ஸ் புக் போகணும். அது இல்லாமல் சோர்ஸ் புக்கை எந்த சப்ஜெக்ட்டுக்கு படிக்கணும், ஸ்கூல் புக்கை இதுக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறை அடிப்படையில் நம்ம படித்தோம்னா ஈஸியாக 2026ல் வரக்கூடிய இந்த BO எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம்.